வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. அதிமுக பொதுக்குழு குழுக்குள் ஒன்றிய அரசுக்கு எதிராக தீர்மானம் எல்லா சேனல்லையும் போயிட்டு இருக்குது. நமக்கு ஒன்றும் புரியல. ஒன்றிய அரசுக்கு எதிராக தீர்மானம் என்னங்க தீர்மானம்? இந்திய மொழியை திணிக்கக்கூடாது, டங்ஸ்டன் ஆலை பிரச்சனை, இதுதான் தீர்மானமா? இதை பார்த்தா இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்துவ மக்களும் உங்களுக்கு ஓடி வந்து ஓட்டு போட்டுருவாங்களா? இது என்ன தீர்மானம்? எதனால் இந்த பயம்? ஏன் ஒன்றிய அரசை எதுக்க மாட்டீங்க? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முனுசாமி அவர்களுடைய பேச்சு, கடன் வாங்கி செலவு பண்ணுங்க அப்படிங்கிறாரு. நம்ம தொடர்ந்து இதானங்க சொல்லிட்டு இருந்தோம், கடன் வாங்கி செலவு பண்ணவான்னு கேட்காதீங்க. கடன் வாங்கி செலவு பண்ணுறதில்ல. திமுக ஆட்சி வலுவாக எதிர்க்க வேண்டும். வலுவாக எதிர்த்தால் தான் கூட்டணி கட்சி உங்களை பார்க்க வருவாங்க. இப்போ முனுசாமி என்ன சொல்கிறாரு? கூட்டணி கட்சி நம்மளை பார்க்க வரல, ஏன்னா நம்ம இன்னும் சரியாக உழைக்கணும். ரைட்டு, உழைக்க தயங்குவது ஏன்? இவ்வளோ நாள் ஏன் உழைக்கலை? இனிமேல் உழைப்பீங்கிறீங்க. எப்போ நீங்கள் உழைப்பீங்க? அப்போ 3.5 வருஷம் சும்மாவே தூங்கிட்டு இருப்பீங்க, நீங்கள் உழைக்க மாட்டீங்க. டக்குன்னு இப்போ வந்து உழைக்கிறது எப்படி மக்கள் ஏற்றுக்குவாங்க? இதெல்லாம் திமுக காரங்க கேட்பாங்களா இல்லையா? நீங்களே சொல்லிங்க, திமுக அன்பாப்புலர் ஆகிடுச்சு. கரெக்ட், நம்மளும் சொல்கிறோம் திமுக 1000 குறை இருக்குது. அதை வலிமைப்படுத்த வேண்டிய அதிமுக கடந்த காலங்களில் என்ன பண்ணீங்க? நிறையா சொல்லிக்கிட்டே போகலாமே. இப்போ திடீர்னு நீங்கள் பேசுகிறீங்க. இன்னொன்று சிவி சண்முகமுடைய பேச்சு. சிவி சண்முகம் உலக அரசியல்லாம் பேசுகிறாரு, சிரியாவை பற்றி பேசுகிறாரு, எல்லாம் ரைட்டு. உலக அரசியலை படித்து விட்டீர்கள், உள்ளூர் அரசியலை நீங்கள் ஏன் படிக்கலன்னு தான் நம்ம கேட்குறோம். உலக அரசியலை பற்றி பேசுகிறீங்க. ஒரு குடும்பம் கொள்ளையடிக்குது பாருங்க. இங்கே இலங்கையில் என்ன நடந்தது? அந்த குடும்பத்துக்கு, அசினாவுக்கு குடும்பத்துக்கு என்ன நடந்தது? சிரியாவில் ஒரு 50 வருஷம் ஆண்டவர் தப்பி ஓடுறாரு. கரெக்டு, எல்லாம் கரெக்டு. ஊழலை பற்றி பேசுவதற்கு அதிமுக இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த இப்போ நீங்கள் சொல்கிற குடும்பத்துக்கு எதிராக நீங்கள் என்ன பண்ணீங்க? அதானி பிரச்சனைன்னு பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க. அதானி பிரச்சனைக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? இதெல்லாம் மக்கள் கேட்பாங்களா இல்லையா? அதிமுக அப்படிங்கிறது மக்கள் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. உண்மையிலே அதிமுக இன்றைக்கும் பெரிய கட்சி தான். எடப்பாடியை நம்ம குறைச்சி மதிப்பில்லை, தொடர்ந்து நம்ம தான் சொல்லுவோம், எடப்பாடியை நம்ம குறைச்சி மதிப்பில்லை. ஆனால் எடப்பாடி அவர்களுடைய இன்றைய பொதுக்குழு அதிமுகவை, அதாவது ஜெயலலிதா முறையில் இங்கே தீர்மானம் பண்ணணும். எப்படி நீங்கள் ஏன் இவ்வளவு தடுமாற்றம்? உங்களுக்கு என்ன நடந்தது? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி அதிமுக பொதுக்குழு அப்படின்னா எல்லோரும் நினச்சிட்டு இருந்தது என்ன? ஒன்றிய அரசுக்கு எதிராக தீர்மானம் போட வர மாட்டார், அதான் முக்கியம். மற்றதெல்லாம் விடுங்க, விடியா திமுக அரசு தான் நீங்கள் சொல்லுவீங்க, அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஒன்றிய அரசுக்கு என்ன தீர்மானம் போடுறீங்க? ஒரே நாடு ஒரே தேர்தலில் உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன? ஏற்கனவே ஒரே நாடு ஒரே தேர்தலில் நீங்கள் ஆதரிச்சிங்க, இப்போ அந்த ஆதரவு நிலையிலேயே இருக்கீங்களா? இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதானி விஷயத்தில் உங்களுடைய பிரச்சனை என்ன? நாடாளுமன்றத்தை பிஜேபி முடக்கிட்டு இருக்குதே, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா சிறுபான்மை மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுன்னு பிரைம் மினிஸ்டர் பேசுகிறார் சார், அதற்கு நீங்கள் என்ன கண்டனம் தெரிவிக்கிறீங்க? இருக்கா இல்லையா? இன்றைக்கி இஸ்லாமிய கைதிகளை விடுவிக்க வேண்டும் திமுக அரசு, ரைட்டு. இதை சொன்னால் இஸ்லாமியர்கள் வந்துடுவாங்களா? திமுக மேலே வந்து இஸ்லாமியர்களுக்கு கோபம் இருக்கானே? இருக்குது, நிறைய இருக்குது. அதை மெட்டீரியல் ஆகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? பரவாயில்லைங்க, விஜயாவது பாசிச பாஜகன்னு சொல்கிறாரு, நீங்கள் அதை கூட சொல்லியே சார். இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கணும்? பாசிச பாஜக அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை. மோடியா லேடியான்னு கேட்ட தலைவர் சார். தொடர்ந்து இன்னும் நம்ம என்ன ஆதங்கம்னா, அதிமுக நல்லா இல்லையே, திமுக நல்லா இருக்குதே. இப்போ நீங்களே சொல்கிறீங்க திமுக நல்லா இருக்குது, நம்ம சொல்ல நீங்களே சொல்லி நம்ம இன்னும் சொல்கிறோம் திமுகவை வீழ்த்த முடியுமா? எல்லாத்தையும் வீழ்த்த முடியுங்க. ஆனால் உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன நீங்கள் செக் பண்ண வேணாமா? இன்றைக்கி உங்கள் பலம் என்ன? உங்கள்கிட்ட இருக்க ஒரு பெரிய கட்டமைப்பு. உங்களுடைய பலவீனம் என்ன? பிஜேபியோட எதிர்ப்பு. பிஜேபி எதிர்க்கவே மாட்டீங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து விஜய் பாசிசங்கிறார், நீங்கள் ஏன் பேச மாட்டீங்க? இன்றைக்கி என்ன இந்த அளவுக்கு பேசியிருக்கலாம்? இன்றைக்கி பொதுக்குழுவில் என்ன பண்ணியிருக்கலாம்? தீர்மானம், நாடாளுமன்றத்தை முடக்கிய மைனாரிட்டி பிஜேபி அரசுக்கு கட்டணம். மைனாரிட்டி பிஜேபின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா எந்த அளவுக்கு இன்றைக்கி இம்பேக்ட், இன்றைக்கி பொதுக்குழு என்ன அளவுக்கு இம்பேக்ட் இருக்குங்க? ஒன்றும் இல்லாத நீங்கள் சொன்ன ஒரு போடுற ஒரு தீர்மானத்துக்கே இன்றைக்கி இது வந்து எல்லா சேனலும் வந்து இல்லை இது விமர்சித்து விட்டார். உங்களுக்காக பேசுகிற ஃபேமஸான யூடியூபர் எல்லாம் என்ன சொல்கிறாங்க? அதிமுக சாதாரணமாக எடுத்துக்கூடாது, அதிமுக வலிமை பெற்றுடும், ரெட்டலை கிடைச்சிடுங்கிறதோடு நிறுத்திட்டீங்களா? அடுத்து நம்ம என்ன கேட்குறோம்? மோடிக்கும் உங்களுக்குமான பயம் இருக்கா இல்லையா? மோடியை ஏன் எதிர்க்க தயங்குகிறீர்கள்? ஏன் இதை பற்றி பேச மாட்டீங்க? தமிழ்நாட்டுக்கு நிதி பகிர்வு கொடுக்கணுங்கிறீங்க, ரைட்டு. நீங்கள் நாடாளுமன்றத்தை எத்தனை தடவை இதை பற்றி பேசியிருக்கீங்க? இதெல்லாம் எதுவும் பண்ணாமல் கடன் வாங்கி செலவு பண்ணுங்கள், அதான் கேட்குறாங்க தொண்டர்கள். ரைட் சாங்க, முனுசாமியை செலவு பண்ண சொல்லுங்கள், அப்புறம்லாம் நாங்கள் செலவு பண்ணுறோம், கேட்குறாங்களா இல்லையா? கடந்த காலத்தில் வந்து நீங்கள் வந்து பணம் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு அந்த இவர் ஒருத்தர் பெரிய விஷயமாக்கி, உங்களுக்கு அது பெரிய விஷயமாச்செல்லாம் தெரியாதா? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த பொதுக்குழு எதுக்கு? திமுக அரசினுடைய நிர்வாக சீர்கேட்டை கண்டிக்கிறோம், அதையும் தாண்டி ஒன்றிய அரசை வலுவாக கண்டிக்கிறோம் அப்படின்லாங்க நீங்கள் தீர்மானம் போடணும். இப்போ முனுசாமி சொல்கிற வாதத்துக்கு என்ன வாதம்? நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தோம், மாதத்திற்கு 10 கூட்டம் நடத்தணும், இவ்வளோ கூட்டத்தை திரளணும்,
நம்ம தொடர்ந்து இங்கே வந்து சென்னையில் வளர்மதி திறமையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் 1000 பேர் கூட கூடலை. நம்ம சொல்லும்போது அதிமுகவினர் கோவப்பட்டாங்க. என்னங்க எங்கள் கட்சி இப்படி சொல்லிட்டீங்க, நாங்கள் 1.5 கோடி உறுப்பினர்கள். ஆமாம், அதிமுக ஒரு 1.5 கோடி, திமுக ஒரு 2 கோடி, விஜய் ஒரு 1 கோடி, சீமான் ஒரு 1 கோடி. இப்படி பார்த்தா தமிழ்நாட்டுடைய பிஜேபி அது வேறு கூத்துல கோமாளி. தமிழ்நாட்டுடைய வாக்காளர்கள் தான் என்ன? சரி, இவ்வளோ வாக்காளர்கள் இருக்காங்களே, உங்களுக்கு இவ்வளோ உறுப்பினர்கள் இருக்காங்களே, அவங்களாம் வந்து ஓட்டு போட்டாங்களா? அதிமுக இன்றைக்கும் மக்கள் இயக்கம் திமுகவை போல் அதில் மாற்றுக்கிறது நமக்கு இல்லை. ஆனால் எங்கே நீங்கள் தோற்று போகிறீங்க? திமுகவுக்கு வலுவான கண்டனங்கள் இன்னும் நீங்கள் வைக்கலை. சாம்சங் பிரச்சனையில் திமுக கூட்டணி கட்சி போய் போராடு சார். நீங்கள் எங்கே சார்? இதற்கு முன்பு சென்னையில் மழை வந்ததே, நீங்கள் எங்கே சார்? சசிகலா ஊர் ஊராக போய் நிவாரணப் பொருட்களை கொடுக்குறாங்களே, நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? திமுக வந்து விழுப்புரத்துக்கும் திண்டிவனத்துக்கும் போகல, கண்டிப்பாக போகல, கோபம் இருக்குது. திமுகவுடைய கூட்டணி கட்சி வேல்முருகன் திமுக வெளுத்து வாங்கிட்டு இருக்கார். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் திருமாவர்கள் 5000 ரூபா கொடுக்கணும், 2000 ரூபா பத்தாதுங்கிறார். திமுக கூட்டணி கட்சிகள் போர்க்கொடி தூக்கிட்டு இருக்காங்க. உங்கள் பக்கம் வரத்துக்கு என்ன பண்ணணும்? நம்ம சொன்னோம், அதிமுக வலிமையாக இருந்தால் தாங்க கூட்டணி கட்சி வருவாங்க. இப்போ திமுக கூட்டணி கட்சியுடைய முதல் சாய்ஸ் என்ன? முதல் சாய்ஸ் என்ன? விஜய். அப்படி தானே யோசிப்பாங்க. ஏன்னா நீங்கள் நாளை எப்போனாலும் பிஜேபியில் சேர்ந்துட்டீங்கன்னு என்ன பண்ணுறது? வரக்கூடிய தகவல்லாம் இந்த மாதிரி தானே வருது. இன்றைக்கி நீங்கள் பொதுக்குழுவில் எல்லாத்தையும் தாண்டி நம்மை பொறுத்தவரை இன்றைக்கி அதிமுகவுக்கு எதிர்ப்பு திமுக தாங்க. அதிமுக தொண்டருக்கு வேறு என்ன வேணும்? வேறு என்ன கொள்கையே இல்லை. திமுக எதிர்ப்பு தான். திமுக நல்லது பண்ணாலும் திட்டணும், அவ்வளோதானே அதிமுக. கரெக்டாக விடியா திமுக அரசு அப்படி பண்ணீங்க, இப்படி பண்ணீங்க, குடும்ப ஆட்சி எல்லாம் ஓகே, அதையும் தாக்கணும். இல்லை, பிஜேபிக்கும் திமுகவுக்கும் ஒரு உறவு இருக்கிறது. 2 பேரும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதானி விஷயத்தில் திமுக அதானிகிட்டேருந்து பணம் வாங்குச்சு. அதானி அவர்களை சபரீசன் அவர்கள் சந்தித்தார். அண்ணாமலை சொல்கிறாரு, பிஜேபி ஃபோட்டோ வெளியிட உங்களுக்கு என்ன தயக்கம்? சொல்கிறே இல்லைப்பா, வெளியிடுப்பா ஃபோட்டோவை. நீ தான் எல்லா ஊழல் பட்டியல் வெளியிடுறிய, இதையும் வெளியிடு. முடிந்தால் அதிமுகவுடைய ஊழல் பட்டியல் வெளியிட, அதையும் வெளியிடு. இப்படி தான் நாங்கள் பேசணும். எல்லாத்துக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம். நாங்கள் இடி சிபிஐலாம் பார்த்தவங்க சார், எல்லாத்துக்கும் தயாராக. இப்படிலே பேசணும். அதை விட்டுட்டு நீங்கள் எதுவுமே பேசாமல் அதானி பற்றி தொட மாட்டீங்க, ஒரே நாடு ஒரே தேர்தலை பற்றி தொட மாட்டீங்க, பிஜேபியுடைய மக்கள் விரோத பிரச்சனையை பற்றி தொட மாட்டீங்க, சிறுபான்மை மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுன்னு மோடியே பேசுகிறார், அதை பற்றி எதுவும் தொட மாட்டீங்க, எதை பற்றியுமே தொட மாட்டீங்க. ஒரே ஒரு பிரச்சனை, டங்ஷன் பிரச்சனை. ஐயா எல்லாத்துக்கும் தான் தெரியுமே ஐயா, டங்ஷன் பிரச்சனைன்னு திமுக 8 மாதம் சும்மா இருந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியுமே. நீங்கள் டங்ஷன் பிரச்சனை நீங்கள் தான் தம்பிதுரை தான் ஆதரவு தெரிவித்தார், உலகத்துக்கே தெரியுமே. நீங்கள் 2 பேரும் தப்புன்னு தானே மக்கள் நினைக்கிறாங்க. அதிமுக கூடுதல் தப்புன்னு தானே நினைக்கிறாங்க. திமுக அருமையாக மெட்டீரியல்ஸ் ஆகுது. அதை விட திமுகவோட ஐடி விங் பவர்ஃபுல்லுங்கிறீங்க, ஒத்துக்கிறோம். இப்போ நம்மளே திமுக பற்றி பேசினா திரண்டு வருவாங்க திமுகவெல்லாம். நிறைய யூடியூப் பாருங்கள், தமிழ்நாட்டில் இருக்க எல்லாமே திமுக பற்றி தான் ஆதரவாக பேசுவாங்க. இது சரியா தப்பா அப்படின்னா அவங்க அந்தளவுக்கு நெட்வொர்க் வச்சுருக்காங்க சார். நீங்கள் நெட்வொர்க் இல்லையே உங்கள்கிட்ட. யார் பேசுகிறா? அதிமுக வந்து பெரிய லெவலுக்கு வரணும், 2-3 யூடியூபர் பேசுகிறாங்க, பிரபலமான யூடியூபர் தான். அப்போ திமுகவில் பழிவாங்கப்பட்ட யூடியூபர் கூட கொஞ்சம் கோபமாக இருக்கலாம், அவங்கெல்லாம் பேசுவாங்க. ஆனால் அது மட்டும் போதுமா? அவங்க சும்மா உட்காந்து பேசுவாங்க, மக்கள் லைக் போடுவாங்க. அது களத்தில் என்ன நிலைமை உருவாக்கும்? இதுக்கு முன்னால் பேசி ஆட்சி கொண்டு வந்துட்டாங்களா? அதனால் போராட்டங்களை நடத்த வேண்டும், ஆர்ப்பாட்டங்களை நடத்த வேண்டும். திமுகவுக்கு எதுவான பாயிண்ட்டாக பேசணும். இன்றைக்கி திமுகவுடைய கவர்மெண்ட்டை திட்டுறதுக்கு நிறையா விஷயம் இருக்குது. அதையெல்லாம் விட்டு பிஜேபி திட்டுறதுக்கு பல விஷயம் இருக்குது. பொழுது விடிச்சு பொழுது போனால் பல விஷயங்கள். இன்றைக்கி பிஜேபியை ரவுண்டு கட்டி அடிச்சிருக்கலாம். திமுகவை நீங்கள் அடிப்பீங்கன்னா உலகத்துக்கே தெரியுமே. திமுக எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணி அதே அளவுக்கு பிஜேபி நீங்கள் டேமேஜ் பண்ணியிருக்கணும். அப்படி என்ன இன்னும் பட்டும் படாமலாம் இருந்தால் சரி வராதுங்க. அப்புறம் இன்னொன்று கேட்குறோம், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவி சண்முகம் அவருடைய பேச்சு உலக விஷயத்தெல்லாம் பேசுகிறார், ரைட், உலக விஷயம்லாம் பேசுங்க. அப்புறம் முனுசாமி இவர் நம்ம நத்தம் விஸ்வநாதன், எடப்பாடியுடைய மிகப்பெரிய இப்படி ஒரு அறிவாளியை நான் பார்த்ததே இல்லை. உங்களுடைய புகழ்ச்சியெல்லாம் ரைட். இன்றைக்கி களத்தில் என்ன நிலவரம்? திமுக கூட்டணி கட்சிகள் நம்மிடம் என்று பேச வேண்டும் என்றால் நாம் வலிமையாக இருக்க வேண்டும், ரைட், பாயிண்ட் எடுத்தீங்க. இதுக்கு முன்னாடியே எடுத்துட்டீங்க. அந்த வலிமையை பெறுவதற்கு நீங்கள் என்ன அஜெண்டாவை ஃபாலோ பண்ணுறீங்க? ஒன்று. இதையும் தாண்டி அப்படி திமுக கூட்டணி கட்சியில் வரலைன்னா உங்களுடைய நிலைமை என்ன? அப்போ கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க ஜெயலலிதாம்மா எங்க திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் உடையும் நம்மிடம் வந்து சேரும் அப்படின்னு தொடர்ந்து கூட்டணிலாம் ஜெயிக்க மாட்டேங்கிற ஒரு இமேஜை தொடர்ந்து நீங்கள் வந்து அதிமுக தொண்டர்கள்ட்ட ஏன் வைக்கிறீங்க? திமுக கூட்டணி அப்படியே இருக்குது சார், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்தால் நல்லது, வரலைன்னா நாங்கள் தான் சார் ஜெயிப்போம், இப்படி இல்லைங்க சொல்லணும். திமுக கூட்டணி கட்சிகள் அங்கேயே திமுக கூட்டணி கட்சிகள் நம்ம இந்த திமுகவுடைய செயல்பாடுகள் பிடிக்காமல் வரும், வந்தால் ஏற்றுக்கொள்வோம், இல்லைனாலும் நம்ம தனியாக நிற்போம், முடிஞ்ச கதை. இன்னும் நிறைய பேர் நமக்காக காத்திருக்கிறார்கள், சும்மா சொல்ல வேண்டியதானே, அப்படி தானே சொல்லிட்டு இருக்கீங்க.
விஜய், வேல்முருகன், அப்புறம் வெளியில் நிறைய பேர் இருக்காங்களா, அவங்களெல்லாம் சொல்லுங்கள். நீங்கள் கேட்கலாம், நிறைய பேர் இல்லையே சார், மொத்தமாக எல்லாமே இந்த பக்கம் தான் இருக்காங்க, பெரும்பான்மையான கட்சிகள் அந்த பக்கம் தான் இருக்குது, விட்ட ஒன்றுமே இல்லையே. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவுடைய இந்த பொதுக்குழு கூட்டம்ங்கிறது இன்னும் நிறைய தான் மக்கள் எதிர்பார்த்தாங்க. இன்றைக்கி பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிறதுல இன்னும் சுணக்கம் காட்டுறது தான் மக்கள் விடுவாங்க. இந்த பிஜேபி, மைனாரிட்டி பிஜேபி நீங்கள் சொன்னதானங்க, திருமாவளவன்லேருந்து கம்யூனிஸ்ட்லேருந்து எல்லாம் வருவாங்க. இன்றைக்கி திமுக ஒன்று வேணாம். இப்போ முனிசாமி நீங்களே சொல்கிறீங்க பாருங்க, உடனே ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, திருமாவளவன் மனசுக்கு ஏதாவது ஒரு அறிக்கை விட்டாருன்னா உடனே ஸ்டாலின் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்து அனுப்புகிறாருன்னு. ஆமாம், அப்படி தான் பண்ணுவார். அவங்களுக்கு பலம் தெரியுது, கூட்டணி கட்சியில் பலனால தான் திமுக ஜெயிக்குது. நீங்கள் சொல்கிறீங்க, மக்களுக்கும் தெரியும் திமுக கூட்டணியால் தான் ஜெயிக்குதுன்னு. நீங்கள் எப்படிங்கிற கேள்வி வருமா வராதா? மொத்தத்தில் இன்னும் பிஜேபியை பார்த்து பயந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தானே ஒரு நிலைமை ஏற்படுது. இது அதிமுகவுக்கு நல்லதில்லை. ஒன்றா நீங்கள் எதிர்த்து பேசுங்க, இல்லைனா உங்களோட கூட்டணிக்கு போங்க, 2 தான். அதை விட்டுட்டு ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சிங்கன்னா அது எந்தளவுக்கு சரியாக வரும் தெரில. ஒன்றா இந்த யூடியூப்பில் வந்து அதிமுக புகழ்ந்து பேசுகிறவங்க வேணால் சரியாக இருக்கலாம். இன்னொன்று நீங்கள் கேட்குறீங்க, பொருளாதார ரீதியாக அதிமுக எந்த நிலைமையில் இருக்குது? ஏற்கனவே வந்து அந்த தகவல் தொழில்நுட்ப அணி கூட்டத்தில் எடப்பாடி சொல்கிறார், இன்னும் நீங்கள் நிறையா பண்ணணும்னு. மாவட்ட செயலாளர் தான் பணம் கொடுக்கணும், மாவட்ட செயலாளர் பணம் கொடுக்க மாட்டுறாங்க. வேலுமணி சொல்கிறாரு, தனித்து நின்றால் திமுக. இதெல்லாம் பேசலாம் சார், தம்பி தனித்தான் நிற்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. எல்லாரும் தனிச்சு நின்னா அதிமுக ஜெயிக்கும். நடக்கிற கதையை பேசுங்க. நீங்கள் கூட்டணி வைத்தாலும் சரி, வைக்கவில்லை என்றாலும் சரி, நாங்கள் கண்டிப்பாக ஜெயிப்போம். இது இல்லைங்க ஒரு தொண்டர் பேசணும். ஐயா சொல்ல மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி தான் சிஎம், நாம் கை காட்டுகிறவர் தான் சிஎம், அப்படியே பேசணும். அதை விட்டுட்டு இல்லை அவங்க கூட்டணி உடைஞ்சோன்னு நம்மகிட்ட வருவாங்க. அது இதே மாதிரி தொடர்ந்து பேசினா அப்போ நீங்களே ஒரு நிலைமை என்ன உண்டு பண்ணுறீங்கன்னா, கூட்டணி இல்லைன்னா அதிமுக தோற்றுரும். இப்போ வரக்கூடிய தேர்தலில் திமுக கூட்டணி இப்படியே மெயின்டைன் ஆச்சுன்னா மக்கள் முடிவு பண்ணிடுவாங்க. அதான் நீங்களே என்ன சொல்லிட்டீங்களேண்ணே, திமுக தான் ஜெயிக்கணும், அப்போ நம்ம திமுகக்கே ஓட்டு போடுறோம், ஜெயிக்காத உங்களுக்கு எதுக்கு ஓட்டு போடணும்? அதனால் இன்றைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இன்றைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி நம்ம இன்னொன்று சொல்கிறோம், நீங்கள் தீர்மானம் இப்போ விட்டுட்டீங்க, இனிமேலாவது பிஜேபி எடுத்து நிறைய பேர் பேசுங்க. எடப்பாடியே பேசணும், பிஜேபி எடுத்து உங்களுடைய ஸ்டாண்டை எல்லாத்துக்கும் சொல்லணும். எதுவுமே சொல்லாமல் இருந்தால் 14% சிறுபான்மை வாக்குகள் இருக்குங்க. இப்போ ஈரோடு இடைத்தேர்தல் வரப்போகுது. தேர்தல் ஆணையம் சொன்னால் ஓரளவு வந்து வச்சுக்கோங்களேன், அங்கே சிறுபான்மை வாக்குகள் ஓரளவுக்கு இருக்குது. நீங்கள் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தால் எப்படி சிறுபான்மை வாக்குகள் வரும்? அதனால் இந்த பொதுக்குழு அப்படிங்கிறது அதிமுகவுக்கு நன்மை பயக்குவதாக இல்லை. இன்னும் கொஞ்சம் நல்ல முயற்சி பண்ணியிருக்கலாம். மறுபடியும் சொல்கிறோம், இன்றைக்கும் பெரிய இயக்கம் அதிமுக மறுபடியில் எடப்பாடி பழனிசாமி சிறந்த தலைவர். அதுலேயும் நமக்கு மாற்றுகளை, இவ்வளோ போராட்டத்தை தாண்டி ஒருத்தர் வந்திருக்காருன்னா சாதாரண வந்திருக்க முடியாது. அதனால் எடப்பாடி பழனிசாமி மீது நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் நம்பகத்தன்மை இல்லாதவர் அவர் நடந்துக்கிறார். இனிமேலாவது அவர் பிஜேபி எதுக்கணும், இன்னும் திமுகவை வலிமையாக எதுக்க வேண்டும் தான் ஒட்டுமொத்த தமிழர்களின் குரல். பொறுத்திருந்து பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.